அ நமது ராணுவ உற்பத்தி திறன் வந்து ஏங்க ஒரு காசே குடுக்காம உற்பத்தி பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு பழி சொல்றதுக்கு பதிலா, ஒரு பக்கம் அரசாங்க துறைகளும் இருக்கின்றன. இன்னைக்கு தனியார் துறைகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியால. ஸோ நீங்க சொல்றத வச்சு பார்த்தோன்னா, இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கான உயர்வுங்கிறது நம்ம இந்தியால நடக்கிற ஆராய்ச்சிகளுக்கும் பயன்படும்னு நினைக்கிறீங்களா? தாராளமா பயன்படுங்க. தாராளமா பயன்படும். அதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும் ஒருத்தருக்கு? அதுக்கு இது போதுமா? அதாவது இப்போ ஆராய்ச்சிலாம் பண்ணணும்னா ரொம்ப அதிகமா பட்ஜெட் தேவ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற 80 இன்கிரீஸ் வந்து ஆராய்ச்சிகளுக்கு போருமா? $23 பில்லியன் அளவுக்கான அ செலவு வந்து கேப்பிட்டல் அக்விசிஷனுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. $23 பில்லியன். ஸோ 86ல 23ன்னா ஆல்மோஸ்ட் அ 1/4 25% வந்து நம்போ கேப்பிட்டல் அக்விசிஷன்க்கு ம். வழங்க போறோம். 2வது இன்னைக்கு ஆராய்ச்சி என்பது டிஆர்டிஓ மாத்திரம் பண்ணல. அ நம்ப விரும்பினாலும், விரும்பாவிட்டாலும் டாடா, டாடாவோட அட்வான்ஸ் டோவ்ட் ஆர்ட்டிலரி கன்ஸ் ம். ஏடிஏஜிஸ், ம். அட்டாக்ஸ் அது வந்து உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு.